ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசmayalarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான சோயா குருமா மீல் மேக்கர் கிரேவி. ஒரு எக்ஸலண்ட்டான கிரேவி. சப்பாத்தி பூரியோடு சாப்பிட, ரைஸோடவும் இட்லி தோசையோடவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி மாதிரி நல்லா க்ரீமியாக இங்கே வந்து செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக சோயா வந்து நிறையா பேருக்கு பிடிக்கும். நல்லா நிறையா ப்ரோட்டீன் இருக்கும், நல்ல சத்துக்கள் இருக்குது. அப்புறம் கிட்டத்தட்ட நான்வெஜ் கிரேவி மாதிரி இருக்குங்க இந்த சோயா கிரேவி எல்லாம். அதனாலே நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ நல்ல சுவையான சோயா கிரேவி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 கப்பு தண்ணி மாதிரி வச்சு சூடு பண்ணியிருக்கிறேன். அது பாயில் ஆகிடுச்சு. அதில் 1 கப் அளவுக்கு சோயா ஆட் பண்ணிக்கிறேன். சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த மீல் மேக்கர் ஜஸ்ட் ஒரு 1-2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம அப்படியே விட்டுறலாம். இது வந்து ஒரு 15-20 நிமிஷம் அந்த கொதித்த தண்ணீரில் பாயில்டு வாட்டரில் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி பிழிஞ்சு எடுத்து யூஸ் பண்ணணும். பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்தில் நல்லா ஊறியாச்சு, குக் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுத்தமாக தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இல்லைன்னா ஒரு வாட்டி பச்சை தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். இங்கே வந்து கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். அதில் ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு இன்ச்சுக்கு மேலே இஞ்சியை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் இங்கே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக இருக்கும் கிரேவி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற கிரேவி மாதிரி. ஸோ கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த முந்திரி பருப்பு, வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி, 2 பெரிய தக்காளி நான் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். ஒரு 2-3 நிமிஷத்தில் தக்காளி ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து ஆற வச்சு நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா க்ரீமியாக அரைச்சிக்கணும். ஸோ எங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். ஸோ இதை அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குக் பண்ணி தண்ணி பிழிஞ்சு வச்ச அந்த சோயா சங்க்ஸை வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கிரேவியில் அது சேர்க்கும்போது. ஸோ இங்கே 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தெடுத்துக்கிறேன். இப்போ வறுத்த சோயா சங்க்ஸை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கிரேவி தாளிச்சிக்கலாம். ஸோ இப்போ கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ரொம்ப சூடாக வேண்டாம். உடனே நம்ம மசாலா பொடிகளை ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஜஸ்ட்டு 1 நிமிஷம் எல்லாமே கலந்து விட்டுடலாம். ரொம்ப சூடாக வேண்டாம், டக்குன்னு மசாலா பொடியெல்லாம் கரிஞ்சிடும். ஸோ கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணி விட்டுடலாம். ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக அந்த மசாலா சேர்ந்து குக் ஆகி ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இது 1 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ அரைச்ச மசாலாக்களை ஆட் பண்ணிடலாம். பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கி அரைச்சி சேர்த்தியாச்சு. தேவையான அளவு தண்ணி நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விடுறேன். உங்களுக்கு கிரேவி அந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி கொதிக்கிறதுக்கு விட்டுருவோம். நல்லா அந்த குழம்பு வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு லைட்டாக வறுத்து வச்ச சோயா சங்க்ஸை போட்டு விட்டுறலாம். ஸோ நல்லா கலந்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம விட்டுக்கலாம். ஸோ நான் மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணி கொதிக்கிறதுக்கு விடுறேன். இடையில 2-3 வாட்டி கலந்து விட்டுறணும். நல்லா ஒரு 4-5 நிமிஷம் அந்த கிரேவியோட சோயா சங்க்ஸ் வந்து குக் ஆகணும்.
ஸோ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 4 நிமிஷம் குக் பண்ணுறேன். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமகமன்னு வாசனை வருது. சூப்பராக சோயா சங்க்ஸ் கிரேவி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ கையளவு கொத்தமல்லி இலை ஃபைனலாக தூவி கிளறி விட்டு எடுத்தால் அருமையான கிரேவி சப்பாத்தி பூரியோட எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரைஸோடவும் நல்லாயிருக்கும். இட்லி தோசையோடவும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் கிரேவி மாதிரி இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.